Happy morning, friends. Today, discuss the topic on rigidity modulus by Torsion pendulum. Rigidity modulus அப்படின்றது one of the elastic moduli with respect to the change in shape. Elastic moduli அது shape change ஆகாத பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு elastic குணகம், ஒரு எந்திர குணகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம டார்ஷனல் ஆசிலேஷனை வச்சுட்டு அதோட பீரியடை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டார்ஷனல் பெண்டுலத்தோட பேசிக் தியரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு எண்டில் வந்து இந்த எல் லென்த் உள்ள வயரை வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அதோட மறு எண்ட் வந்து ஒரு சர்க்குலர் பெண்டுலத்தை கீழே அட்டாச் பண்ணியிருப்போம். கீழே வந்து ஒரு டார்க் கொடுக்கும்போது, டார்க்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்டு equal and opposite forces. That's called coupler force. Due to the coupler forces, the pendulum is oscillated back and forth for long duration. ரொம்ப நேரத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்ன இருக்கும், ஒரு டேம்ப்டு ஆசிலேஷனாக வரும். டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எனர்ஜி, அதோட டைம் பீரியட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபைனலாக 0 ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த தியரியில் we will discuss in detail about how to find out the rigidity modulus of the torsion pendulum and the rigidity modulus of the wire and the moment of inertia of the pendulum. இது ரெண்டையுமே இந்த தியரியில நம்ம கால்குலேட் பண்ண போறோம். Today's agenda is introduction about torsional oscillation and rigidity modulus. Find out the rigidity modulus of the wire by torsional pendulum, followed by the theory. Finally, we discuss about the take-home message. இதில் let us discuss in detail about the rigidity modulus of torsion pendulum by dynamic torsion methods. இதில் ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, torsion pendulum வந்து is consist of a one fixed wire, split sunk and other end at the center of circular disc as shown in figure. Center of discல வந்து ஒரு டிஸ்க், ஒரு வயரை வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த வயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு என்னது, டார்ஷனல் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு ஈக்குவல் மாசஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் D1ல வச்சுட்டு அதை ஆசிலேட் பண்ணி விடுறோம். ஆசிலேட் பண்ணி விடும்போது டியூ டு the couple of forces, the disc rotated an angle and release. The system execute torsional oscillation. முன்னும் பின்னும் நகர்ந்துகிட்டே இருக்கும் about an axis of the wire. The period of oscillation T1 is determined. போன கிளாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். T1 ஓட வேல்யூ வந்து 2 pi into root of I1 by C. டார்ஷனல் ஆசிலேஷன் தியரியில கண்டுபிடிச்சோம். இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது T1 squared equal to 4 pi squared by C I1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 4 pi squared by C into I1. இது ரெண்டு ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த I1ங்கிறது என்னது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த ஹோல் சிஸ்டம் அபவுட் ஆக்சிஸ் ஆஃப் வயர். அபவுட் ஆக்சிஸ் ஆஃப் வயரை வந்து வயர்ல இருந்து ஹோல் சிஸ்டத்தை தான் நம்ம சொல்றோம். C is a couple per unit test. ஓகே, இப்போ இந்த I1 வந்து அக்கார்டிங் டு பேரல் ஆக்சிஸ் தியரி பிரகாரம் I1 நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். I1ங்கிறது ஆக்சுவலா I0 பிளஸ் 2m D1 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். I0ங்கிறது என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த வயர். ஓகே, அந்த டிஸ்கோட இது வந்து டிஸ்கோட வயரோட டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி I1 அண்ட் I2ங்கிறது என்னதுன்னா, அந்த ஒவ்வொரு மாஸோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஈச் மாஸ் பேரல் ஆக்சிஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த ஒவ்வொரு ஈச் மாஸோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, அதுக்கு அடுத்து இந்த மாஸுக்கும் வயருக்கு இடையில ஒரு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்ட் 2m D1 ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ அதை எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா I1 வந்து I0 பிளஸ் 2i பிளஸ் 2m D1 ஸ்கொயர்டா நம்ம பேரல் ஆக்சிஸ் தியரம் பிரகாரம் சொல்லலாம். அப்போ therefore period T1 squared equal to 4 pi squared by C. இந்த I1க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்றோம், I0 plus 2i plus 2m D1 squaredனு சொல்லிட்டு. இது ஈக்குவேஷன் 1. இதே இது இந்த ரெண்டு மாசஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரெண்டு பக்கமும் D2ங்கிற டிஸ்டன்ஸ்ல தள்ளி வைக்கிறோம். டிஸ்டன்ஸ்ல D2ங்கிறது இப்போ சப்போஸ் முதல்ல 2 சென்டிமீட்டர், இப்போ 4 சென்டிமீட்டர் D2 வச்சோம் அப்படின்னா the corresponding period, இப்போ
it will execute the oscillation, it will execute the simple harmonic oscillation. Automatically, the period is calculated. Therefore, T2 is equal to 2 pi into root of I2 by C. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது T2 ஸ்கொயர் equal to 4 pi squared by I2 னு வரும். I2க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? I0 அந்த moment of inertia of the whole disk plus 2iங்கிறது அந்த வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு மாஸோட moment of inertia. இதுக்கு ஒரு moment of inertia about axis, center of axis. இதுக்கு ஒரு moment of inertia, அதனால 2i. அதுக்கு பிறகு இந்த மாஸ் இந்த வயரை பொறுத்து இருக்கக்கூடிய moment of inertia அது வந்து என்னது summation over mr squared னு சொல்லுவோம். அதை வந்து 2m d2 squared னு சொல்லலாம். இது equation 2. அப்ப therefore t2 squared minus t1 squared equal to 4 pi squared by c into 2m. இந்த I0 2i எல்லாம் கேன்சல் ஆயிருது. 2m into t2 squared minus t1 squared. இதுல c யோட வேல்யூ என்னது? pi g a power 4 by 2l. couple per unit testங்கிறது pi g a power 4 by 2l. ஓகே, ஸோ அந்த c-க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா pi g a power 4 by 2l மேல வந்துடும். using the relation you just find out the g. இந்த g யோட வேல்யூ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா என்ன இருக்கும்? 16 இந்த pi கேன்சல் ஆயிரும். therefore 16 pi ml d2 squared d1 squared by a power 4 into t2 squared minus t1 squared னு வந்துடும். From that the rigidity modulus of the particular wire is determined. அடுத்து moment of inertia of the disk by torsional oscillation. moment of inertia of the disk, அந்த disk வந்து ஆக்சுவலா என்னதுன்னா ஒரு ரிஜிட் பாடி. அப்ப என்ன ஆகும்? அந்த ஆசிலேஷனுக்கு இந்த ரிஜிட் பாடி வந்து ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றோம். அப்ப the two equal masses are removed by the period. அந்த இரண்டு மாசஸை எடுத்துட்டு அதை வந்து ஆசிலேட் பண்ணி விடுறோம். அந்த பீரியட் வந்து t0. then the disk is vibrating. then t0 squared equal to 4 pi squared by c by I0. therefore I0 value என்னது? c t0 squared by 4 pi squared. இந்த c யோட வேல்யூ from equation 3ல இருந்து c யோட வேல்யூ அந்த ரெண்டோட காம்பினேஷனை வச்சு நம்ம எழுதியிருப்போம். 4 pi squared 2m d2 squared minus d1 squared by t2 squared minus d1 squared. அதை வந்து c-க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபைனலா வந்து என்ன வரும்? இந்த 4 pi squared cancel ஆயிருது. therefore 2m t2 squared t1 squared t0 squared by t2 squared minus t1 squared. From the relation, the moment of inertia of the disk of the axis of the wire is calculated. இது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வரும். இது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இந்த t0 அடிச்சலாம் மாஸ்க்கு கிலோகிராம், இது கிலோகிராம் இன்டு மீட்டர் ஸ்கொயர் வரும். This is a unit of moment of inertia of the disk. Finally, let us discuss a take-home message of today's talk. டார்ஷனல் பெண்டுலத்தை யூஸ் பண்ணி நம்ம இதுல ரெண்டு பாராமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஒன்னு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த வயர், அதாவது இந்த வயரோட எலாஸ்டிக் குணகத்தை பார்க்குறோம். இன்னொன்னு இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவை பார்க்குறோம். இந்த ரெண்டு டெக்னிக்குமே நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த டார்ஷனல் ஆசிலேஷன் ப்ராசஸ் வச்சு பார்க்குறோம். இப்போ டார்ஷனல் ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல வயரை காமனா மேல எண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு, கீழே ஒரு டிஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டிஸ்க் ஆசிலேட் பண்ணி விடும்போது அதுல வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. These two forces called couple of forces. Due to couple of forces, the body is said to be torsional oscillations. Body is said to be move back and forth directions. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆசிலேஷனுக்கு என்ன டைம் வருதோ அது வந்து என்னது பீரியட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ் ஒன்ன இதுல வச்சுட்டு அதை கால்குலேட் பண்றது t1. அடுத்து இந்த மாசோட டிஸ்டன்ஸை தள்ளி வைக்கிறோம். அப்போ கால்குலேட் பண்ணும்போது அந்த ரிஜிடிட்டி அந்த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் t2. அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்? t2 squared minus d1 squared பேசிக் ஐடியா வச்சுட்டு we just calculating the rigidity modulus of the wire. ஃபைனலி இந்த இதை மட்டும் ஆசிலேட் பண்ணி விட்டு ஃபைனலா I0 equal to c t0 squared by 4 pi squaredங்கிற ஈக்குவேஷன் பிரகாரம் c-யோட வேல்யூ ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுத்துட்டு ஃபைனலா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவும் கால்குலேட் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த டெக்னிக் we will found the moment of inertia of the pendulum and the rigidity modulus of the wire by using torsional oscillation principle. This also we have to do in our lab and applying this particular theory and find out the two parameter. Okay.
Up to this, I finished my today's talk. Thank you very much for your patient listening.